ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த மேக்ஸிமா கம்ப்யூட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் A2141 மேக்புக் ப்ரோ லேப்டாப் நோ பவர்னு நம்ம அண்ணாநகர் பிரான்ச்சுக்கு வந்தது. எடுத்து வந்து ஆன் பண்ணி பார்த்தோம், ஆன் ஆகல. இது வந்து அடாப்டர் போட்டு நம்மளோட அடாப்டர் போட்டு பார்த்தா இது கூட ஆன் ஆகலை. சரி, ஓப்பன் பண்ணி பார்த்தோம். சரி, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நீங்கள் யூ கேன் சி இந்த வீடியோ ஆல்சோ. ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தா இது பேட்டரிக்கு மேலே லைட்டாக தண்ணி பட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ இது என்னடா தண்ணி போயிருக்கான்னு பார்த்தா அந்த பேட்டரிக்கு மட்டும் அந்த பேட்டரிலேருந்து வர லிக்விட் தான் அது. ஸோ பேட்டரி பல்ஜ் ஆகிருந்தது. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். பேட்டரி போர்டு கழட்டுவோம். பேட்டரி போர்டு வந்து கழட்டிட்டு பார்க்குறோம், பேக் சைடில் ஃபுல்லாக டஸ்ட்டு, செம்ம டஸ்ட்டாக இருந்திருக்கு. ஃபுல்லி போர்டு வந்து ரஃப் இதாக இருக்குது. சரி, இது வந்து ஒரு லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி பார்த்தா 2 இடத்துல வந்து பர்ன் வேறு ஆயிருந்தது. வெரி வெரி ஸ்மால் காம்பனண்ட் ஆர் பர்ன். அதனால் லேப்டாப் ஆன் ஆகலை. அதுக்கப்புறம் அந்த ஐசிஸ்லாம் மாற்றிட்டு, செக்யூரிட்டி ஐசிஸ்லாம் மாற்றிட்டு எல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம், கஸ்டமர்கிட்ட சொன்னோம், பேட்ரி கூட ப்ராப்ளம் இருக்குது சார், பேட்ரி ஹவ் டு ரிப்ளேஸ். கஸ்டமர் பேட்ரிக்கு அப்ரூவல் பண்ணாங்க. ஆனால் பேட்ரி வந்து வரதுக்கு ஒரு நாள் ஆச்சு. பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் போர்டு ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு டிஸ்பிளே பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் தேவைப்பட்டாச்சுன்னா யூ கேன் கான்டாக்ட் மேக்ஸிமா கம்ப்யூட்டர். தேங்க்யூ.